Hi, this is Mohan Raj, Technology Solution Provider of Leo Biotech. ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு சில சொல்யூஷனாக கேட்குற இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூரில் இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பிடிசெட் கேமராஸ் 2 சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அதோட யூசேஜ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு 3 கேமராஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கேமராஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை மவுஸ் கண்ட்ரோல் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அளவு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியல. ஒவ்வொரு கேமராவாக செலக்ட் பண்ணி மவுஸில் ஆப்ரேட் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நெட்வொர்க் கண்ட்ரோல் கீபோர்ட் C++ பிராண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சப்ளை பண்ண கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம C++ அந்த தவா ரெண்டுமே கொடுத்துருக்கோம். எல்லாமே 150 மீட்டர் ரேஞ்ச் கேமராஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் எம்டி வந்து பெரிய நியர்பை ஒரு 1 or 2 ஏக்கரா இருக்கும் ஃபேக்ட்ரி. ஸோ ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு 2 to 3 hours ஆகும். ஸோ எல்லா ஏரியாவையும் போய் நின்று பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணும்போது டெய்லி 2 to 3 hours வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுலேயே அவருக்கு டயர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒர்க்கு அவங்க அட்மின் ஒர்க்கை பார்க்க முடியாது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம பிடிசெட் கேமரா ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளேயும் கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நியர்பை கிரெயின் வச்சு தான் மேலே ஏறுற அளவுக்கு இருக்கும். மேபி ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர்ஸ் இந்த மாதிரி ஹைட்டே இருக்கும். அந்த இடத்துல நிறைய பிடிசெட் கேமராஸ் கொடுத்துருவோம். என்ன பர்பஸ்க்காகனா என்ன ஜாப் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எக்ஸாக்டாக வந்து அவங்களால பார்க்க முடியுது. இப்போ எம்டி பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு எம்டி ரூமில் அவர் மவுஸ் ஆப்ரேட் பண்ணி ஒவ்வொரு கேமராஸாகவும் செக் பண்ண முடியும். ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வந்து என்ன போயிட்டுருக்கு, எக்ஸாக்டாக என்ன ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறது மைனூட்டாக ஜூம் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக ஒரு அட்வான்ஸ்டாக வேணும்னு கேட்டனால தான் நம்ம இந்த பிடிசெட் கேமராஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அன்பாக்சிங் வித் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இது C++ பிராண்டு, ஆக்சுவலாக நெட்வொர்க் கண்ட்ரோல் கீபோர்ட். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. கீபோர்டுக்கு நார்மல் 12 amps தான், நமக்கு NVR கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சம் கனெக்டர்ஸ், கேபிள்ஸ், அந்த மேனுவல் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி வச்சுப்போம். கீபோர்டு எடுப்போம். நல்லா இருக்கு. ஒரு கேம் விளையாட மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 12 volt RS-232 கம்யூனிகேஷன் அண்ட் RJ45 கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் RS-422 இருக்கு, RS-485 கம்யூனிகேஷன் வித் USB எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில். ஸோ கீபோர்டு பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இது ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, டாப், பாட்டம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்கேன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேனிங்கு, டூர் மோடு, பேட்டர்ன் மோடு, ஸோ எல்லாமே. மோரோவர் நீங்கள் ஒரு 10 பிடிசெட் கேமரா இருந்தாலும் எல்லா கேமராஸும் த்ரூ இந்த கீபோர்டு வழியாக வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பிடிசெட் கேமராவோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சைட்டில் கீபோர்ட் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வித் டிஸ்பிளே ஆப்ஷனோடவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிசெட் கேமராவை கால் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு சைட்டில் ஆல்ரெடி ஒரு 30 கேமராஸ் கொடுத்துருக்கோம். அதில் பிடிசெட் ஒரு 5 கேமராஸ் இருக்குன்னா அந்த கேமராஸோட IP நம்பரை கொடுத்துட்டு அந்த கேமரா வந்து டைரெக்டாக கால் பண்ண முடியும். அதுலேருந்து த்ரூ நெட்வொர்க் வழியாவோ இல்லை USB வழியாவோ கால் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த கேமராவை இந்த ஜாய்ஸ்டிக் கீ வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மேபி லெஃப்டில் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ ஜாய்ஸ்டிக் கீழே, ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம், ஸோ எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் இதுவும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஐரிஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் அண்ட் ஃபோக்கஸிங் கொடுத்துருக்காங்க, கேமராவோட ஃபோக்கஸிங் அண்ட் ஜூம் அண்ட் ஜூம் அவுட், ஸோ எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டப் மோடு, ஷிஃப்ட், என்டர், எஸ்கேப் கீ, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இதை வச்சு ஒரு வீடியோ கேம் விளையாட ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேக்ட்ரிக்குள்ளே.
ரீப்ளேஸ் பண்ணுவோம். கிளாரிட்டி இல்லை சேஞ்ச் பண்ணிக்கணும். சரி அது பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ல வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். கண்ட்ரோல் கீபோர்ட் 3 டைமென்ஷன் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் ஆஃப் PTZ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரீசெட் பொசிஷன்ஸ், ஆட்டோ ஸ்கேனிங், ஆட்டோ பேன், ஆட்டோ டூரன், பேட்டர்ன் ஆக்சிலரி ஃபங்க்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் நான் சொன்ன மாதிரி 485, 422, USB 232 அண்ட் நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் வீடியோ சர்வர் கனெக்ஷன் நம்ம எடுத்துக்க முடியும். ஆன் ஸ்க்ரீன் மெனு, ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து ஆன் ஸ்க்ரீன் மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் டிப்ஸும் அதில் வந்துடும். KVMS Pro நம்ம சிஸ்டம் அப்ளிகேஷன் KVMS Pro-வோடவும் வித் USB-யோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இந்த சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கொடுக்குறோம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்யூஷன் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கால் அவர் கஸ்டமர் கேர் நம்பர். உங்களுக்கு தேவையான சொல்யூஷனை நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.